திருக்குரானில் இதை கவனித்ததுண்டா? சில வசனங்கள் அவர்கள் என்று படர்க்கையாக தொடங்கி நீங்கள் என்று முன்னிலைக்கு மாறும். இப்படி முன்னிலையில் இருந்து படர்க்கை, படர்க்கையில் இருந்து முன்னிலை என்று மாறுவது அதிக அளவில் திருக்குரானில் இடம்பெற்று இருப்பதைக் காணலாம். ஆனால் மற்ற எல்லா புத்தகங்களும் முன்னிலை அல்லது படர்க்கை ஏதாவது ஒரு போக்கையை மட்டுமே கடைபிடிக்கும். இயல்பாக நாம் கடிதம் எழுதும் பொழுது நீ, உன்னை, உன்னுடைய என்பது போல் முன்னிலையிலேயே எழுதுவோம். ஒரு கதை எழுதும் போது அவன், அவனை, அவனுடைய என்பது போல் படர்க்கையிலேயே எழுதுவோம். முன்னிலையில் ஆரம்பித்து படர்க்கையில் முடிக்க மாட்டோம். ஆனால் பேச்சுக்களில் இவ்வாறு முன்னிலையில் இருந்து படர்க்கைக்கு மாறுவதை சாதாரணமாக காணலாம். எந்த ஒரு தலைவரின் மேடை பேச்சையாவது கவனியுங்கள். இவருடைய ஆட்சி மோசமான ஆட்சி, ஊழல் மலிந்து விட்டது, உன்னை ஆட்சியை விட்டு அகற்றுவதே எனது முதல் வேலை என்று பேசுவார். இவருடைய ஆட்சி என்று படர்க்கையாக பேசியவர் திடீரென உன்னை என்று முன்னிலைக்கு மாற்றுவார். இவர் என்பதும் உன்னை என்பதும் ஒருவரைத்தான் குறிக்கிறது என்றாலும் பேச்சுக்களில் இவ்வாறு மாறுவது உலக மொழிகள் அனைத்திலும் காணப்படுகிறது. திருக்குரான் எழுத்து வடிவில் அருளப்படவில்லை, மக்களை நோக்கி பேச்சு வடிவமாகவே அருளப்பட்டது. எனவே திருக்குரானிலும் இதுபோல் அதிக அளவில் காண முடிகிறது.